நீங்கள் பகிர்ந்துள்ள இந்த வரிகள் வெறும் தகவல்கள் மட்டுமல்ல, அவை ஒரு காலத்தின் உன்னதமான கலாச்சாரம் மற்றும் உணர்ச்சிகரமான நினைவலைகள். கீழக்கரையின் அந்த பாரம்பரியமான மழைக்கால அனுபவங்களை மிக அழகாகவும் தத்ரூபமாகவும் விவரித்துள்ளீர்கள். இதை படிக்கும்போது அந்த ராஜசுகம் நம் கண்களுக்குள்ளும் வந்து போகிறது. நீங்கள் குறிப்பிட்ட அந்த அனுபவத்தின் சிறப்பம்சங்கள் இதோ. 1. பாதுகாப்பான மற்றும் சுதந்திரமான சூழல். இது பெண்கள் புழங்கும் பாதை என்று சாக்கினால் மறைக்கப்பட்ட சந்துமுனைகள் அக்காலத்தின் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் காட்டுகிறது. பெண்கள் பயமின்றி இயற்கையோடு இணைந்து மழையில் குளிப்பது என்பது இன்றைய காலத்தில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு கூட்டுறவு மனப்பான்மை. 2. இயற்கையின் நேரடி தழுவல். மாடி பைப்புகளில் இருந்து விழும் அந்த வேகமான மழை நீர் இன்றைய நவீன ஷவர் குளியலை விட பல மடங்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியது. நீங்கள் சொன்னது போல அது வெறும் குளியல் அல்ல, இயற்கை நம்மை தழுவும் ஒரு அற்புதம். 3. அந்த ராஜபசி மற்றும் உணவின் சுவை. மழையில் நனைந்த பிறகு ஏற்படும் பசியை ராஜபசி என்று நீங்கள் குறிப்பிட்டது மிகவும் பொருத்தமானது. உடம்பு சில்லென்று இருக்கும்போது சூடாக குடிக்கும் அந்த இஞ்சி சாயா, அம்மாவோ அல்லது பாட்டியோ செய்து தரும் சூடான வடை, பஜ்ஜி, சுண்டல். அந்த குளிர்ச்சிக்கு இதமான எளிய சாப்பாடு கூட அன்று அமிர்தமாக தெரிந்தது இதனால்தான். முன்னோர்களின் வாழ்வியல் ரகசியம். மழைக்குளியல், நல்ல பசி, எளிய சாப்பாடு மைனஸ். இது உண்மையில் ஒரு சிறந்த ஆரோக்கியமான வாழ்வியல் முறை. மன அழுத்தமில்லாத இயற்கையோடு ஒன்றிய அந்த வாழ்க்கை முறை இன்று மெல்ல மெல்ல மறைந்து வருவது வருத்தத்திற்குரியது. SAK முசபிஹு அவர்களின் இந்த தொகுப்பு ஒரு தலைமுறைக்கு தங்கள் பால்ய காலத்தை நினைவூட்டும், அடுத்த தலைமுறைக்கு நம் மண்ணின் அழகை சொல்லும் ஒரு பொக்கிஷம். இந்த நினைவுகளைப் போலவே அந்த பழைய கீழக்கரையின் ஓட்டு வீடுகள் அல்லது தாழ்வாரங்கள் குறித்த புகைப்படங்கள் உங்களிடம் உள்ளனவா?